வணக்கம் தமிழ் நண்பர்களே. இது என்னுடைய 1656வது வீடியோ. எதை பற்றி அப்படின்னா, நடந்த சம்பவம் தான். என்னுடைய நண்பர் அவர் வாழ்க்கையில் நடந்ததை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். அதை பற்றி தான் சொல்கிறேன். 3 பெண்களை பெற்ற ஒரு தந்தை, பிள்ளைங்களோட சூழ்நிலை, அவங்க அப்பா எப்படியாப்பட்ட சூழ்நிலை அப்படிங்கிறத பற்றி தான் இது நீங்களே பாருங்கள், சொல்கிறேன் நடந்த சம்பவத்தை. வணக்கம் தமிழ் நண்பர்களே. நேற்று நடந்த என் நண்பர் ஃபோன் பண்ண ஒரு உண்மை சம்பவம் ஒன்று. ஒரு நண்பர் நானும் பெங்களூரில் இது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப வருஷமாக நெருங்கி நண்பர் அவர், 30 வருஷம் நண்பர் அவர். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் ஃபோன் பண்ணுவார், இல்லைனா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் எனக்கு ஃபோன் பண்ணுவார். 1 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பார். ரொம்ப ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு பிரச்சனை இப்படிலாம் வருதுங்கிறதுக்கு ஒரு நடந்த சம்பவம் சொன்னார் பாருங்க. அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணும்போது நான் போக முடியல. போன ட்ரிப் நான் கேட்டேன், ஒரு 6 மாதம் முன்னாடி பையன் எப்படி இருக்கிறான்னா, பையன் பரவாயில்ல, 10,000 வீட்டு வாடகை எடுத்து, பையன் 40,000 சம்பளம், மருமக வந்து 30,000 சம்பளம், நல்லா இருக்கிறாங்க பெங்களூரில் அப்படின்னு சொன்னார். ஓகே சந்தோஷம்னு சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ண உடனே, எப்படி மகன் நல்லா இருக்கிறாப்பிலையா, குழந்தைங்க இருக்குமே நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டேன் நான். அது எடுத்த உடனே ஒரு 1/2 மணி நேரம் சொல்லிட்டார். என்னன்னா பாருங்கள் எப்படிலாம் ப்ராப்ளம் வந்துருக்கு பாருங்கள். இவருடைய நண்பனுடைய மருமகள், இவரோட சம்பந்திக்கு வந்து 3 பொண்ணுங்க. பெரிய பொண்ணை தான் இவங்க மௌனம் கட்டிருக்கிறார். மீதி 2 பொண்ணுங்க இருக்குது. அது என்ன பண்ணியிருக்குது, பக்கத்து ஊர் 2-3 பக்கத்து ஊர். அது வந்து வேறு ஒருத்தர் நான் லவ் பண்ணியிருக்கு. லவ் பண்ணி அவன் ஒரு உதவாத ஒரு புறம்போக்கு, அவன் எதுக்கும் ஆகாதவன் தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறது. பிள்ளைங்களை ஏமாற்றி அந்த பருவத்தை பயன்படுத்தி ஆண் அப்படின்ற அந்த ஒரு அந்தஸ்தை வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை ஏமாத்துறது, அந்த பருவத்தில் ஏமாற்றி இது வலையில் உழுவ வைக்கிறது. இது என்ன பண்ணிட்டான், ஒரு 5 வருஷம் லவ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணுனுடைய அப்பா வந்து பொண்ணுக்கிட்ட சொல்லி, அம்மா அவன் ஒன்றுத்துக்கும் ஆகாத புறம்போக்கு, நீ நான் நடந்தெல்லாம் விட்டுரு, நான் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரின்னு சொல்லி ஒத்துக்கு வச்சு ஒரு பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. நிச்சயதார்த்தம் பண்ண வாட்டி கல்யாணத்துக்கு 1 மாதம் முன்னாடி 2 மாதம் கேப் இருக்கும்போது, அந்த பையன், அந்த லவ் பண்ண பையன் வந்து இந்த நிச்சயதார்த்தம் பண்ண பையனுக்கு போட்டு அனுப்பிச்சுட்டாங்க. நம்பர் வாங்கி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது, முத்தம் கொடுக்குறதுலாம். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதேண்டா பெரிய வம்பா இருக்கும் பொழுது அப்படின்ட்டு அந்த பையனுடைய ஆளும் வந்து இந்த பொண்ணு வீட்டில் வந்து இது மாதிரி இது சொல்லலை, சொன்னால் பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்த மாதிரி ஆகிடும். நிச்சயதார்த்தம் பண்ணிட்டல கட்டா தாலியா அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த ஊருக்காரெல்லாம் சேர்ந்து. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நைஸாக வந்து உள்ள வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுங்க, வீட்டில் தான் இருக்கணும், அப்படியே தான் நான் கட்டிக்குவோன்னு சொல்லிக்கிறாங்க. இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு அவசர அவசரமாக அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அது முடிஞ்சு போச்சா. உடனே இந்த பொண்ணு அப்பா என்ன பண்ணிக்கிறாரு, வேறு இடம் பார்த்துக்கிறார். வேறு இடம் பார்க்கும்போது என்னோட நண்பர் பையன், நல்ல பையன், கலராக இருப்பான், பர்சனாலிட்டிலாம் கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்க. இவனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஏற்பாடு பண்ண உடனே நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. பண்ண உடனே இவங்க பொண்ணு அப்பா என்ன பண்ணிக்கிறாரு, நேராக அந்த பையன்கிட்ட போய்க்கிறாரு. போயிட்டு, டேப்பா ஏற்கனவே ஒரு பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணோம், அதை வந்து போட்டோலாம் அனுப்பிச்சிட்டு கெடுத்து விட்டேன். இப்போ வேற ஒரு பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறோம், தயவு செஞ்சு கெடுத்துட்டோன்னா காலில் விழுந்துட்டாரான். பாருங்கள், ஒரு பொண்ணை பார்த்தா அப்பானுடைய நிலைமை பாருங்கள். ஒன்றுத்துக்கும் ஆகாத ஒரு புறம்போக்கு, இந்த ஆம்பளன்ற ஒரு பையன் அந்த ஒரு தகுதிக்காகவே உள்ள வாழ்க்கை கெடுத்துட்டோன்னு காலில் விழுந்துக்கிறாரு. டிலீட் பண்ணுப்பா செல்லில் இருக்கிறதுலான்னு யார் கூட போய்ட்டுலாம் பேசிக்கிட்டா டிலீட் பண்ணிட்டான். வந்து மேரேஜ் நடந்துருச்சு. நண்பருடைய பையனுக்கு மேரேஜ் நடந்துருச்சு. மேரேஜ் நடந்து 10,000 வாடகைக்கு இந்த புள்ள 30,000 சம்பளம் வாங்குறது நர்ஸு. அவன் வந்து 40,000 சம்பளம் வாங்குறான், ஏதோ இன்ஜினியரு. பக்கத்துலேயே மிடில் ஒரு வீடு எடுத்துகிட்டு இருந்துக்கிறாங்க பெங்களூரில். போயிட்டு இருந்துருக்குது. இது வந்து இடையில வந்து பிரச்சனைகள்லாம் இருந்துருக்குது. ஏதோ இந்த பிள்ளைக்கும் அந்த லவ் பண்ண பையனுக்கும் கொஞ்சம் ஏதோ இல்லையே கான்டாக்டுக்குள்ளே இருந்துருக்குறாங்க. அது வந்து இவன் புருஷனை வந்து இதை பண்ணி கொடுமைப்படுத்திகிட்டே இருந்துக்குது. வாடா போடான்னு பேசுறது, பாத்திரத்தை கழுவு சொல்கிறது, ரொம்ப டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்துக்குது. இவன் வந்து கொஞ்சம் வெகுலியான ஆள், நல்ல பையன், நல்ல குடும்பமான பையன். அப்பா கிட்ட சொல்லாமலே இருந்துக்கிறான். அப்புறம் எல்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சு. அடிக்கடி விட்டு ஓடி போடுறது அவங்க அப்பா வீட்டுக்கு. அப்புறமேலு எல்லாம் தெரிஞ்சிடும். அப்புறமேலு என் ஃப்ரெண்டு வந்து பையனை கூப்பிட்டு, டேப்பா நீ வந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டை காலி பண்ணி வச்சுட்டு இங்கே வீட்டுக்கு சொந்த ஊருக்கு வில்லேஜுக்கு வந்துட்டாங்கன்னா, அவன் வேலைக்கு இங்கே ஃப்ரெண்டு ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். என்ன பண்ணிக்குது, நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி மிரட்டிக்குது அந்த பையனை, புருஷனை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உஷாரா என் நண்பர் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அது வரதட்சணை கூட கொடுத்தா இவங்கெல்லாம் உள்ள தூக்கி வச்சுருவாங்க இல்லையா. அதனால் வந்து இந்த புள்ள வந்து என் கூட வாழல, 3 ட்ரிப் ஓடி போச்சு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க உஷாரா. கொடுத்த உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த சீட்டை வச்சு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்டுக்கிறாங்க. அனுப்பிச்சி விட்ட உடனே அவன் வந்து நான் வேலைக்கெல்லாம்
வேலைக்கு போகக்கூடாது, எங்கள் வீட்டில் வந்து இருக்கணும்னு சொன்னதுக்கு அவன் புள்ள அப்பா சொன்னான்னா, வேலைக்கெல்லாம் நான் வேலைக்கு அனுப்புவேன், எனக்கு சம்பளம் வரணும், எனக்கு மாதம் 10,000 கொடுக்கணும் அப்படின்னு. கல்யாணம் ஆயிருந்தாக்குள்ள மாதம் 10,000 சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாராம். ஏன்னா எனக்கு இன்னும் 2 பிள்ளைங்க கல்யாணம் இருக்குது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணிட்டார், போயிட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டு போய் வேறு ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்க வச்சு அங்கேருந்து வேலைக்கு அனுப்பிச்சி விட்டுருக்கிறாரு. வாங்கி சம்பளம் 30,000 வாங்கிட்டு இருக்கிறாரு அவங்க அப்பா, பிரித்து விட்டு. இதில் என்ன எங்கெங்கே என்னென்ன நடந்துருக்குது பாருங்கள், எத்தனை மிஸ்டேக் எங்கே நடந்துருக்குதுன்னு பாருங்கள். 2 பேர்த்து வாழ்க்கையும் வீணாக போச்சா. இவன் நண்பர் கடன் வாங்கி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணார், ஏதோ லைஃப்பில் செட்டில் ஆகிடுச்சுன்னு பண்ணார். பார்த்தீங்களா. இப்போ என்கிட்ட கேட்டார் என்ன பண்ணலான்னு கேட்டார். நான் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, எங்கள் பையனும் அவங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டான், அவங்களும் வந்து அந்த புள்ள பில்குல் ஆகவே ஆகாதுன்னு சொல்லி பிடிச்சி இதுக்குன்னா தப்பு பண்ணது, அது அங்கேயே தான் கான்டாக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ரைட், டைவர்ஸ் பண்ணி போடுங்க, இன்னொரு மேரேஜ் உங்கள் பையனுக்கு பண்ணி வச்சுருங்க, ஆனால் அந்த புள்ள வாழ்க்கை வீணாக போச்சு, அது அதனுடைய மிஸ்டேக் தான் அப்படின்னு சொன்னேன் நான். என்ன பண்ணிட்டாரு, இதில் வேறு அவங்க பொண்ணு அவங்க அப்பா என்ன பண்ணிக்கிறாரு, 2-3 மிஸ்டேக் பண்ணிக்கிறார். ஃபஸ்ட்டு பொண்ணு அது சாதாரண ஒரு இதை சின்ன வேலை தான், எலக்ட்ரிக் வேலை பண்ணிட்டு இருக்கிறார். 3 பொண்ணுங்கிறதுனால தான் அவர் மாட்டிக்கிட்டார். 5 பொண்ணுன்னா 5 பொண்ணுக்கு வந்தால் ஆண்டின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. 3 பொண்ணில் மாட்டிக்கிட்டார் அவர். ஒரு பொண்ணு கட்டிப்பால் இருக்கணும் அவசியமாக, ஆனால் 2வது பொண்ணு பையனாக இருக்கும், 3வது பொண்ணு பையனாக இருக்கும்னு பெற்றிருக்கிறார். வெளி உலகம் தெரியாமல் கன்சல்டிங் பண்ணால் 4 பேர்கிட்ட கலந்துரையாக இருக்கணும். அடுத்து பையன் பொறுக்கிறதுக்கு என்ன எத்தனையோ வழிகள்லாம் இருக்குது, பண்ணியிருந்துருக்கலாம். அதனால தான் அவர் அந்த மாதிரி நிலைமைக்கு பிள்ளையினுடைய சம்பளத்தை எதிர்பார்க்குற, கல்யாணம் ஆகியும் அதனுடைய சம்பளத்தை எதிர்பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ டைவர்ஸ் ஆக போகுது. ஆனால் இவங்க என்னென்னு சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்கள் டைவர்ஸ் கேட்கல, என் பிள்ளை வந்து மருமக வந்து வாழட்டும், ஆனால் வேலைக்கு போகணும், வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆனால் அப்படி சொன்னால் தான் இவங்க சைடு சேஃப்டி, எதுவும் பிரச்சனை வராது. டைவர்ஸ்னு கேட்டால் இங்கேருந்து ஜீவனாசம் தரணும் இல்லையா. அதனால் பாருங்கள் அவங்க அப்பா பண்ண மிஸ்டேக். இதில் இந்த நடந்த தகவல் நடந்த விஷயத்துலேருந்து என்னென்னா எங்கெங்கே மிஸ்டேக் நடந்துக்குதுன்னா, 2வதும் 3வதும் பொண்ணு பெற்றிருக்கக்கூடாது. ஆனால் கடவுள் வந்து அவருக்கு வெளி உலகம் தெரியல, அது மிஸ்டேக் ஆயிடுச்சு அவருக்கு. ஆனால் அவசியம் இருக்கணும் ஒரு பொண்ணாவது. ஆனால் 2வது 3வது இருக்கிறதுனால தான் வந்து சம்பளத்தை எதிர்பார்க்குறாரு, பொண்ணோட சம்பளத்தை. பையன் அந்த கூட பரவாயில்ல. கல்யாணம் அடுத்தது ஒன்று இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நடந்த சம்பவம் தான். அதனால் வந்து இது நான் சொன்னதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணினா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் தடுக்கலாம். நான் தடுத்துருக்கிறேன். அடுத்து ஒரு வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான். அடுத்தது ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.